குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்தி சுருக்கம். நேபாளத்தில் தவித்த 21 தமிழர்கள் மீட்பு. 2 குழுவினரை காணவில்லை. நேபாளத்தில் இருந்து தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அவர் கூறும்போது, வெள்ளம் பாதித்த பகுதியிலிருந்து சுமார் 200 இந்தியர்கள் உதவி கேட்டுள்ளனர். இன்னும் 288 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களில் 73 பேர் திரிசுலி மின் திட்டத்தில் பணியாற்றுபவர்கள். அவர்களைத் தவிர தமிழகத்தைச் சேர்ந்த 37 பேர் மற்றும் 49 பேர் கொண்ட 2 குழுவினர், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேர், கேரளாவைச் சேர்ந்த 33 பேர் உட்பட 5 குழுக்களைச் சேர்ந்த 288 பேர் நேபாளத்தில் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. நேபாளத்துக்கு 8 டன் மருந்துகள், 1 டன் உணவுப் பொருட்கள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவும் 47.5 டன் கருவிகள் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது என்று வெளியுறவு அதிகாரி சந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். $148 பேர் பத்திரமாக இருக்கும். வீடியோ வெளியிட்ட தமிழர்கள். தமிழகத்திலிருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் சென்ற பக்தர்கள் 148 பேர் குழு திபெத் எல்லையான சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாக அந்த குழுவில் உள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசி வீடியோ வெளியிட்டுள்ளார். எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல இங்க நாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். பெரு வெள்ளம் வந்தபோது அங்கேதான் இருந்தாங்க. 49 தமிழர்கள் கதி என்ன? உறவினர்கள் கண்ணீர். நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 270ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் மாயமாகியுள்ளனர். அவர்களில் தமிழகத்திலிருந்து சென்ற 49 பேரின் கதி என்ன ஆனது என தெரியவில்லை. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் ஆன்மீக சுற்றுலா நிறுவனம் மூலம் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 49 பேர் ஒரு குழுவாக கடந்த 14ஆம் தேதி நேபாளம் வழியாக சீன எல்லையில் உள்ள கைலாய மலைக்கு யாத்திரை சென்றனர். யாத்திரை முடித்து திரும்பிய அவர்கள் நேபாளம் திபெத் எல்லையில் கீரோங் என்ற இடத்தில் உள்ள குடியேற்ற அலுவலகத்தில் இருந்துள்ளனர். குடியேற்ற அலுவலகம் இருந்த இடத்தை பெருவெள்ளம் கபலீகரம் செய்த நிலையில் அதன்பின் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உறவினர்கள் கண்ணீருடன் கூறினர். வீட்டுல இருந்து அப்பா அம்மா 2 பேர் போயிருக்காங்க. அண்ட் எங்களோட நெய்பர் வந்து லதா பானுமதி அருச்செல்வன் அவங்க போயிருக்காங்க. அப்பா பேர் கோபால் சரஸ்வதி. அவங்க வந்து 14th நைட்டு கிளம்பினாங்க. கிளம்பிட்டு டெய்லி நைட்டு எப்போல்லாம் டவர் கிடைக்கிறச்சோ அப்பெல்லாம் பேசியிருக்காங்க. லைக் டியூஸ்டே ஈவினிங் கூட எங்ககிட்ட பேசினாங்க. ஒரு 6:30 போல எங்களோட ரிலேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அண்ட் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு காட்மண்டுலேருந்து நாளைக்கு மார்னிங் அவங்க சென்னை ரீச் ஆகணும். பட் வந்து நேற்று மார்னிங்லேருந்து எந்த சிக்னலும் கிடைக்கல. இது வரைக்கும் அவங்கள நாங்கள் ரீச் பண்ண முடியல. நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து சைனா, நேபாள், இந்தியன் எம்பசி எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசியாக பேசும்போது கெராங் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் காட்மாண்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்ககிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஏஜென்சில உங்களுக்கு என்ன சொல்றாங்க?
ஆக்சுவலாக அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல் நாங்கள் கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா லைக் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே லைக் ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும், ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க இப்போ என்ன மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது? எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா கூட சரி. உங்க பேர்? போஸ்டல் கோபால். இப்போ 49 பேர் போயிருக்காங்க. உங்களோட சேர்ந்து போனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா ஆக்சுவலா எவ்ரி டூர் போயிட்டு வரும்போது நாங்க வீட்டுல லைக் காசி போயிட்டு வந்தா ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கைலாயம் போயிட்டு வந்தா என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணணும்லாம் நாங்க எல்லார்கிட்டயும் கேட்டு வச்சிருக்கோம். லைக் அந்த ரிச்சுவல்ஸ்க்குலாம் நாங்க வந்து நாளைக்கு காலையில ரெடியா இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம். பட் வந்து நேத்தில இருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுல இருந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜூன் ஆக்சுவலா கிளம்பணும், ஆனா ஜூன் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டிபெட்ல ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவங்க ஜூன் போக வேண்டியது ஜூலை டு ஆகஸ்ட் 14 தான் கடைசியா கிளம்பினாங்க. பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தவில்லை, முதல்வர் விஜய் விளக்கம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் RD சேகர் உள்ளிட்டோரும், திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜும் சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதல்வர் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் விதிப்பதாக கோர்ட் எச்சரித்தது. இதையடுத்து முதல்வர் விஜய் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை ஈடுபடுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது. அப்படியே இருந்தாலும் அதை காரணம் காட்டி தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செலவு கணக்கு, வெளிநாட்டு நிதி உதவி மற்றும் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்றும் முதல்வர் விஜய் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பழைய பஞ்சாயத்துகளை தீர்க்கும் இடமா சட்டசபை? அண்ணாமலை காட்டம். சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்போது பழைய பஞ்சாயத்துகளை தீர்க்கும் இடமாக மாறிவிட்டதாக தெரிகிறது என்று த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த ஆண்டு வந்து நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்கு. ஒன்று நம்ம இந்தியா மூலமா போகலாம், லிப் லேக். நேபாள் காட்மண்டு மூலமாக பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் மூலமா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்று அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிகிரேஷன் பாயிண்ட், நேபாள் டிபெட் பார்டர்ல அவ்வளவு பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து, கரூரிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நிறைய டூர் ஆபரேட்டர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்லிருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆயிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில் அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, என ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு சைனா சைடில். அவ்வளவு ஈஸியா இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். ஆனா பெரிய ஆபத்து காரணம், இன்னைக்கு ஒரு மெட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. நம்ம தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். காரணம், மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் வந்து மக்கள் அடிக்ட் பண்ணுது, அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோப்பமைன் அடிக்ஷன்ல பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, ஃபிளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோசியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும்.
அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை இங்க நான் வச்சேங்கண்ணா. ஏன்னா ஆஸ்திரேலியா அண்டர் 16 கீழே தடை பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா தடை பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து தீர்த்துக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது, சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்கே தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும், அவங்களும் வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். நன்றி. இதென்ன சண்டை மன்றமா? மக்களுக்கு என்ன பயன்? கொந்தளித்த பிரேமலதா. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை என்றால் மக்களுக்கு என்ன பயன்? இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா ஆவேசமாக பேசினார். பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு. தங்கம் விலை வீழ்ச்சி. ஒரே நாளில் 2280 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை பவுனுக்கு 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1720 ரூபாய் குறைந்தது. ஒரே நாளில் 2280 ரூபாய் வரை சரிந்ததால் ஒரு பவுன் தங்கம் 1,17,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 14,725 ரூபாயாக உள்ளது. அதே வேளையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 265 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.